ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் எங்கே ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறீங்க. நான் நிறைய ஃப்ரூட்ஸ் வீடியோலாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுனால எந்த ஷாப் வந்து பெஸ்ட்டுன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு எந்த ஷாப்புமே பெஸ்ட்டு கிடையாது. நான் போகிற நேரத்துக்கு அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா வாங்குவேன். இல்லைன்னா ஆஃபர் நிறைய வாரம் வாரம் இங்கே ஆஃபர் புக்கு வரும். இல்லை கேட்லாக் வந்து நம்ம இப்போலாம் வந்து மொபைல் அப்ளிகேஷன் வச்சுட்டாங்க. அந்த மொபைல்லே வந்து நம்ம லேக்லேர், கர்ஃபூர், ஓஷோன், லீதல் இதெல்லாம் இந்த ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் இருக்கிற ஷாப்போடைய நேமு. இங்கே ஸ்க்ரீனில் பனானா எக்கோன்னு போட்டிருக்கோம். எக்கனாமிக்கல் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். மற்ற பனானா, அதாவது பயோன்னு இருக்கும், அது வந்து 1 கேஜி 3 யூரோ. இந்த எக்கனாமிக்கல் ப்ரைஸில் இருக்கிற பனானா வந்து 1 கேஜி வந்து 1 யூரோ தான். நான் ப்ரைஸை பார்த்து வாங்கலை, ஆனால் டேஸ்ட்டு பார்த்து வாங்குகிறேன். எனக்கு எக்கனாமிக்கல் பனானா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நான் இந்த பனானா தான் வாங்குறது. பயோ வாங்கினா அது சப்புன்னு எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. ஸோ நான் இப்படி தான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் சூஸ் பண்ணுறது. பெஸ்ட்டு ஷாப்புன்னு சூஸ் பண்ணுறது கிடையாது. டேஸ்ட்டு பார்ப்பேன், குவாலிட்டி பார்ப்பேன், அப்புறம் ஆஃபர்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து வாங்குறது. ஏன்னா நம்ம அதிகமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம். நார்மலாக சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் தான் ஆப்பிள், ஆரஞ்சு. அதாவது நான் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் எனக்கு தெரியும். இப்போ புளிப்பாக இருக்கிற ஆப்பிள் தெரியும் நமக்கு, புளிப்பாக இருக்கிற ஆரஞ்சு தெரியும். ஸோ சில இடத்துல நம்ம வந்து அதிகமாக ப்ரைஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் ஆப்பிள் வந்து புளிப்பாக இருக்கும், ஆரஞ்சு புளிப்பாக இருக்கும், பிடிக்காது. சில சமயம் ரொம்ப கம்மியான விலையில் இருக்கும், அந்த ஆப்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆரஞ்சும் எனக்கு பிடிச்சிருக்கும். ஸோ எனக்கு பெஸ்ட்டு ஷாப், ஃபேவரட் ஷாப்லாம் கிடையாது. எந்த ஷாப்பில் குவாலிட்டி நல்லாயிருக்கோ, டேஸ்ட்டு நல்லாயிருக்கோ வாங்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.